நீங்கள் எப்போ கடைசியாக உங்கள் மைண்டில் எதை யோசிக்காமல் இருந்திருக்கீங்க? யோசிக்காமல் இருக்கிறதுனா பாட்டு கேட்கும்போதோ படம் பார்க்கும்போதோ அந்த மாதிரி இல்லை. சும்மா இருந்து எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கிறது. உங்கள் மைண்டில் பாஸ்ட்டை பற்றி நினைக்காம, ஃப்யூச்சரை பற்றி நினைக்காம, ஏன் ப்ரெசண்ட்டை பற்றி கூட யோசிக்காம சும்மா இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு இப்போ நான் 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். எதையும் யோசிக்காமல் இருங்க. எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஏதோ ஒன்று உங்கள் மைண்டு திங்க் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கும். தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும் ஏதோ ஒன்று பிரெயின் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன் தூங்கும்போது கூட பிரெயின் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட பிரெயினை தியானம் பண்ணுறது மூலிமா உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தியானம் செஞ்சு தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணவங்க பெரிய ஞானியாகவும் சித்தர்களாகவும் மாறியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? மெடிடேஷன் பண்ணுறதுனால ஆரோக்கியமான வாழ்க்கையும் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபையும் வாழ முடியும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் சாத்தியமா? தியானத்தை பற்றிய அறிவியல் ரீதியான உண்மைகளை நான் சொல்லியிருக்கேன். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன். இது உங்கள் பிரெயின் 45. நிறைய பேர் யோகாவும் தியானமும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யோகா வேற, தியானம் வேற. நம்ம உடம்ப முறையான வடிவத்துக்கு மாற்றி தளர்வடைய வைக்கிறது தான் யோகா. உடம்புல எந்த அசைவும் இல்லாம மனதையும் மூளையும் மையமா வச்சு பண்றது தான் தியானம். 4000 வருஷத்துக்கு முன்னாடியே தியானம் இருந்ததுன்னு வரலாறு சொல்லுது. இந்து மதத்துல வேதங்கள்ல தியானத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கு. பகவத்கீதையில தியானம் மோட்சம் அடைகிற ஒரு வழின்னு சொல்லியிருக்கு. இப்போ மெடிடேஷன் சொன்னாலே நம்ம நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது புத்தர் தான். கௌதம புத்தர் தியானத்தை பெரிய அளவில் கொண்டு சேர்த்தார். புத்த மதத்தை சேர்ந்த எல்லாரும் தலையில முடி இல்லாம மொட்டை அடிச்சு இருப்பாங்க. ஆனா புத்தர் சிலையில மட்டும் தலையில முடி இருக்க மாதிரி இருக்கும். நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அது முடி கிடையாது. அவரு ரொம்ப அதிகமான வெயில்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது உடல்ல சூடு ஏறக்கூடாதுன்னு அவரை குளுமைப்படுத்துறதுக்காக 108 நத்தைகள் அவர் தலையில உட்காந்து குளுமையாக்குச்சுன்னு சொல்லப்படுது. அடுத்த தடவை புத்தர் சிலையை பார்க்கும்போது இதை நோட் பண்ணி பாருங்க. புத்தர் விபாசனா, சாமதாங்கிற தியான முறைகளை அறிமுகப்படுத்தினார். அது மட்டும் இல்லாம சைனா, ஜப்பான், திபெத், சவுத் ஈஸ்ட் ஏசியா வரைக்கும் இந்த தியான முறைகளை கற்றுக் கொடுத்தாரு. அது இன்றைய நாள் வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. 19th செஞ்சுரிக்கு அப்புறம் துறவிகள்னாலையும் குருக்கள்னாலையும் தியானம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வரைக்கும் போய் சேர்ந்தது. அதுல சுவாமி விவேகானந்தர் 1893ல தியானத்தை அமெரிக்கால அறிமுகப்படுத்தினாரு. மகரிஷி மகேஷ் யோகி 1950லிருந்து 60களில் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் முறையை பிரபலமாக்குனாரு. அடுத்த எவால்யூஷனா மாடர்ன் சைக்காலஜி சேர்ந்த தியானத்தை ஜான் கேபட்ஜின் மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன்கிற முறையை 1970ல் அறிமுகப்படுத்தினார். இப்போ 21st செஞ்சுரியில் மெடிடேஷன் மனநலனுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுறதா சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. மெடிடேஷன் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் கம்மியாகுதா? ஒருத்தர் வாழ்நாள அதிகரிக்க முடியுமா? இப்படிலாம் கேட்டா எஸ், முடியும். நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காருக்கு எந்த சர்வீஸும் பண்ணாம ரெகுலரா ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார் ரிப்பேர் ஆகி நின்றும். அப்போ காருக்கு தேவையான சர்வீஸை பண்ணாதான் கரெக்டா ஓடும். அதே மாதிரி தான் நம்ம பிரெயினும். எப்பவுமே நம்ம பிரெயினுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கும். அதை நிப்பாட்டி சர்வீஸ் பண்றது பேரு தான் மெடிடேஷன். இப்படி மெடிடேஷன் பண்றதுனால ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது, வாழ்க்கை பெட்டர் ஆகுது. ரெகுலரா தியானம் பண்றவங்களோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னோ, அவங்களால மல்டி டாஸ்க் பண்ண முடியுதுன்னோ, எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஃபோக்கஸா இருக்க முடியுதுன்னு சொல்றாங்க. நம்ம தியானம் பண்ணும்போது காமா அமினோ பியூட்ரிக் ஆசிடும், டோபோமைன், செரோட்டோனின்கிற கெமிக்கல் இதெல்லாம் நம்ம மூளையில சுரக்கும். இப்படி நடக்கிறதுனால ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் இல்லாம நம்ம மூளை அமைதியா இருக்கும். மெடிடேஷன் பண்ண கேன்சர் பேஷண்ட்ஸோட வாழ்நாள் அதிகமாயிருக்குன்னு ஆய்வுல சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க குரோமோசோம்ல டெலிமியர்னு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கு. அது நமக்கு வயசு ஆக ஆக சின்னதாயிட்டே வரும். இதே ஒரு நோய் வந்துட்டா ரொம்ப சீக்கிரமா சின்னதாகிட்டே வரும். அதனால அவங்க சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க. இதே மெடிடேஷன் பண்றதுனால டெலிமியர் வளருது. இதனால அவங்களோட இறப்பை தள்ளி போடவும் முடியுது. இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நிரூபிச்சிருக்காங்க. நோயில இருக்கிறவங்க வாழ்நாளையே அதிகமாக்க முடியுதுன்னா ஒரு சாதாரண மனுஷன் தினமும் தியானம் பண்றதுனால எவ்வளவு நன்மைகள் அடைய முடியும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ மெடிடேஷன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம்.
தியானம் பண்றதுக்கு ஏத்த சூழல் இருக்க இடமா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி அமைதியா இருக்க இடத்துல உட்காருங்க. உட்காரும் போது உங்க முதுகும் தலையும் நேரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கண்ணை மூடி உங்க மூச்சு காத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ 4-7-8 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. மூச்சை 4 செகண்டுக்கு உள்ள இழுக்கணும். அப்புறம் 7 செகண்டுக்கு ஹோல்டு பண்ணணும். இப்போ மெதுவா 8 செகண்ட்ல மூச்சு காத்த ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி கண்டினியூவா 10 நிமிஷத்துக்கு பண்ணுங்க. அடுத்த டெக்னிக், கண்ணை மூடி உட்காந்து ஆள்காட்டி விரலும் கட்டை விரல் நுனியையும் மடக்கி சின்முத்திரை வச்சு ஏதாவது ஒரு மந்திர வார்த்தையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்படி பண்ணுறனால மூல நரம்பு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம மெமரி பவரும் அதிகமாகும். மன அழுத்தத்தை குறைக்கும். உடல் முழுதும் அமைதியை கொடுக்கும். அடுத்த டெக்னிக், கண்ணை மூடி உட்காந்து வர தாட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. நீங்கள் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்கள் மைண்டில் நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் தான் தேவையில்லாத தாட்ஸ், யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ஏதாவது ஒன்று மைண்டில் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தாமல் அது பாட்டுக்கு யோசிக்கட்டும்னு அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், என்ன தேவைன்னு மைண்டு நம்ம கிட்ட சொல்கிறத கேட்க முடியும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம்னு ரெகுலராக தியானம் பண்ணுறதுனால நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் மூளையில் நடக்கிற மாற்றத்தையும் உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றத்தையும் உங்களால பார்க்க முடியும். இப்போ நான் சொன்னதெல்லாம் பேசிக் மெடிடேஷன் தான். மெடிடேஷன் பத்தி இன்னொரு வீடியோல டீடைல்டா வேணும்னா இந்த வீடியோக்கு 500 லைக்ஸ் கொண்டு வாங்க. நீங்க எந்த மாதிரி தியானம் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.